ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோங்கன்னா தஞ்சம் கருப்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்னடா பேசலைன்னா, இங்கே வந்து மலேசிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிப்பாங்க, சீ ஃபுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது இந்த இடத்துக்கு. சரி, இந்த இடம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். வாங்க நாம் போய் பார்ப்போம், சரிங்களா, எப்படி இருக்குன்னு. எனக்கும் ஆர்வமாக இருக்குது. வந்து மக்களை வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கிறான். என்னான்னு சொன்னால், நானும் என் ஃபேமிலியோடு கூட வந்திருக்கேன். வந்துட்டு இங்கே ஹாலிடேஸில் வருவேன், பப்ளிக் லீவ் நாளில் வருவேன். வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாலியாக சுற்றின்னு வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நானும் அதை நம்பி தான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம் இடம் எப்படி இருக்குது, மீன் பிடிக்கிறாங்களா, மீன் எல்லாம் மாட்டுதா உண்மையுமே அப்படின்னு போய் பார்க்கலாம். போகலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்துட்டு இருக்குங்க. என்ன தெரியும், நிறைய கார் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. பைக்கு, டூ வீலரில் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த இடம். வாங்க போய் பார்ப்போம். பாருங்களேன், டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு அப்படியே நிச்சுட்டு இருக்குது. இது வந்து டிராஃபிக் ஜாம், அந்த சிக்னல் அந்த மாதிரி இடமே கிடையாது இந்த இடம் சொல்லப்போனால். ஆனால் இங்கே வந்து மெதுவாக போயிட்டு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக கடைங்களாம் இருக்குது, கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. கடை, வீடு இதெல்லாம் இருக்குது. அவுட்ரு வெளியே தெரியல, ஆனால் உள்ளே வச்சுருக்குறாங்க கடை சொல்லப்போனால். இந்த பக்கம் காடுங்க, இது காடு. இந்த பக்கம் எல்லாம் டிராஃபிக்கு, அந்த காரெல்லாம் நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் கடைங்களா, கடைக்கு அந்த பக்கம் வந்து கடல் இருக்குது. ஆனால் நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கேன். ஆனால் இந்த பக்கம் வந்து இவ்வளோ இதாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக காராகவே நினச்சிட்டு இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லுமே. எல்லாம் சம் பீப்புள் வந்து மீன் பிடிக்கிறாங்க, சம் பீப்புள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க சொல்லப்போனால். நம்ம அதை கடைசி வரைக்கும் போவோம். இந்த மாதிரி போட்டில் வந்து கப்பலில், ஷிப்பில் வந்து இந்த பக்கமாக ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த கார் வந்து நண்டு தீவுன்னுவாங்க. அதுதான் நான் போன வாரம் போனேன். பட் அந்த இடத்துல தான் இந்த நண்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தீவு பேர் மட்டும்தான் நண்டு தீவு. மீன் ரியலாக மாட்டுதானேன்னு தெரியலையே, யாரும் பிடிச்ச மாதிரியே தெரியலைங்க. எல்லாம் சும்மா தூண்டில் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம யாருன்னா பார்ப்போம் போயிட்டு, யாருன்னா பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. வந்து பப்ளிக் நாளில், லீவ் நாளில் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு பார்த்துருக்காங்க. கடைங்கள்லாம் இருக்குது. ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது, கூட்டமாக இருக்குது.好啊！你畫到啊！你救咗地球啊！又救咗一份地球咗你。我掉啊！掉到跌咗上嚟。Nanti jalan dulu.
வேறு லெவலில் இருக்குதுங்க இடம். ஆனால் என்ன உண்மையிலுமே மீன் மாட்டுதா இல்லைன்னு தான் தெரியல. இவங்க வந்து தூண்டில் போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம் யாருதுன்னா. நம்ம ஊரில் எப்படி பண்டிகை திருவிழா நாளில் வந்து கூட்டமாக ஜகஜதியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த இடம். Thank you. பெரிய தூண்டில் போட்டுருந்தாரு பெருசு. ஆனால் கரையிலேருந்தே போடுறாரு அவர். அந்த கரையில் அந்த கடைசி அது வந்து ஒரு கார்கோ ஷிப்புங்க போயிட்டு இருக்கு. பார்ப்போம் போயிட்டு யாருன்னா மீன் பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு. திருவிழா மாதிரியே இருக்குதுங்க சொல்லப்போனால். வேற லெவலில் இருக்குது இந்த இடமே. முக்கியமான மெயின் இடத்துக்கு வந்துட்டுங்க. நம்ம நேம் போர்டு வச்சுருக்குறாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. Hi guys. இப்போ ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தான் ஃபஸ்ட்டு முறை வந்து வீடியோ எடுப்போங்களோ. ஸ்டைலாக டிசைனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபேஷன் ஷோ எடுத்தாங்கன்னா இது செம்மையாக இருக்கும்.
ஏங்க மீன் பிடிச்சவங்க யாருன்னா மீன் பிடிச்சவங்க பார்த்தாலான்னு பார்த்தா யாரையும் காணோம். இதே நம்ம ஊராக இருந்தால் இந்த நேரம் ஒரு 10 பேர் தண்ணிக்குள்ளே இறங்கி ஆட்டம் ஆடி இருப்பாங்க. வாங்க இங்கே போய் பார்ப்போம். இங்கே தான் நிறைய பேர் தூண்டில் போட்டிருக்காங்க. உண்மையிலுமே மீன் மாட்டுதா இல்லைன்னு தெரிஞ்சிருங்க. இப்போ தாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னன்றாங்கன்னா, பிடிச்சி திருப்பியும் தண்ணியிலே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னான்னு தெரியலையே. இவருக்கு கேட்டு பார்ப்போமா? இனி ஃபிஷ்ஷடா ஓய்னி ஓய்னி பாருங்க மீன் பிடிச்சிருக்கிறாங்க தூண்டில்ல. நல்லா இருக்குங்க. மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி தண்ணியிலே விட்டுறேன்னு அவர் சொன்னார். ஆனால் இங்கே ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்கிறாரு. வாங்க இங்கே போய் பார்ப்போம். மீன் யாருன்னா பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்கன்னு. ஃபுல்லாக இருக்குங்க பீச் வாரம் ஃபுல்லுமே. சொல்லப்போனால் இது பீச் இல்லை, இது ஒரு நார்த்து போட்டுனா அந்த ஷிப்பு இருக்காங்க. ஒரு ஷிப்பு இருக்குது. இதில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அந்த ஷிப்பு வழியாக வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டுருக்குறாங்க. அதை ஒட்டி இருக்கிற இடம் தான் இது சொல்லப்போனால். இங்கே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நடப்பாதை, உட்காந்துக்கிறதுக்கு ஸ்டெப்பு அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சண்டேயில் வந்து மலேசிய மக்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்ப்போம். ஒரு கேட்டு பார்ப்போமா ஃபிஷ் இருக்கான்னு. நீ ஃபிஷ்ஷாடா? வாங்க இவர் பிடிச்சிருக்கிறாராம் பார்ப்போம். ini udang. Thank you. பிடிச்சிருக்கிறாங்க. குட்டி குட்டிஸாக இருக்குது. ஓடாங்க இருக்குது. ஓடாங்கன்னா இறால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. அது இருக்குது. அப்புறம் மீன் இருக்குது. மலேசியா ஒரு அற்புதமான ஒரு நாடுங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல இடம் இருக்குது.
மலேசியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம வந்து எண்டுக்கே வந்துட்டுங்க, கார்னருக்கு வந்துட்டுங்க. அதாவது இங்கே வந்து நார்த் போர்ட் இருக்குது. நார்த் போர்ட்டில் வந்து ஷிப்புலேருந்து கண்டெய்னரெல்லாம் இறக்கி சரக்கெல்லாம் இறக்கிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்க. புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் வந்து கண்டெய்னர்லேருந்து எகிரி குச்சி அடிப்பார் பாருங்க ஆரம்பத்தில், அந்த சீனெல்லாம் இதெல்லாம் இந்த ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நார்த்து போர்ட் எவ்வளோ பேர் ஷிப்பு பார்த்தீங்களா? ஆனால் கேமராவில் பார்க்கக்குள்ள சின்னதாக தெரியும். ஷிப்பு வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 500 மீட்டருக்கு மேலே இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய ஷிப்பு. கண்டெய்னர் இருக்குது இல்லையா, கண்டெய்னர் வந்து நான் எண்ணி பார்த்துருக்கேன் ஒரு டைம். ஒரு ஷிப்பில் சின்ன ஷிப்பாக பெரிய ஷிப்பான்னு தெரியல, அது ஒரு ஷிப்பில் பார்த்தேன் நான் அன்றைக்கி. ஹைட்டு மட்டுமே 18 கண்டெய்னரு 20 கண்டெய்னர் இருந்துச்சு ஹைட்டு மட்டுமே. லென்த்தில் வந்து 38 அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நீட்டு மட்டுமே. இப்போ நீங்கள் லாரியில் போகக்குள்ளே பார்த்துருப்பீங்கல்ல அந்த கண்டெய்னர் சைஸு, அந்த மாதிரி லென்த்தாக 38 கண்டெய்னர் அடுக்குனா எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ நீளத்துக்குங்க ஹைட்டு. அது மேலே வந்து 20 கண்டெய்னர் வச்சா எவ்வளோ இருக்கும் ஹைட்டு, அந்த ஹைட்டு. அந்த அளவுக்கு வந்து ஷிப்பில் வந்து கண்டெய்னரெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க இந்த இடத்தோட எண்டிங். வாங்க இப்படியே போவோம், நம்ம உள்ளே போவோம். காரெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, ரிட்டர்ன் போகிறாங்க. சம் பீப்புள் போகிறாங்க, மேக்ஸிமம் ஒரு சிலர்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஜாலியான மக்களுங்க சொல்ல போனால். நல்லா ஜாலியாக பழகுவாங்க. என் கூட என் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா ஜாலியாக தான் பழகுவான். எனக்கு எதனா உதவி கேட்டால் கரெக்டாக செய்வான். வாங்க அப்படியே நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போவோம். அந்த வரக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறது பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பைக்கில் போகிறாங்களே அவங்கள போய் பார்ப்போம். மலேசியா பைக் வந்து நம்ம ஊர் பைக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து மோட்டாருன்னு சொல்லுவாங்க. பைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்.
நம்ம ஊரில் பல்சரு, அப்பாச்சி, அப்புறம் எமகா, அதில் எஃப்ஜெட்டு, சுசுகியில் கிக்ஸரு, இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூரியனை வந்து அந்த ஷிப்பை வந்து மறைக்க போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். சூரியன் பெருசாக செம்மையாக தெரியுது. அந்த கப்பில் வந்து அந்த ஷிப்பை வந்து அதை மறைக்குதுங்க அப்படியே அழகா. அவ்வளோதான், மறைச்சிருச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஷிப்பு தெரியுமா. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போய் நிற்பீங்க. அப்புறம் ஹைட்லேருந்து எவ்வளோ வேறு லெவலில் இருக்குதுங்க ஷிப்பு. இப்போ இதோட டைட்டானிக் கப்பலெல்லாம் எவ்வளோ பெருசு வந்துருக்கும். எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அந்த கப்பலில், ஷிப்பில் இல்லைங்களா. டோட்டலாக அந்த சூரியனை மறைச்சிருச்சு அந்த கப்பல். நானும் பைக்கில் போய் விழுந்துருக்கேங்க. நானும் என் ஃப்ரெண்டு ஒசூரில் போயிட்டு பல்சரில் தான் செம்மையாக இருந்துச்சு ஓட்டிறதுக்கு. போயிட்டு நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு வேறு லெவலில் போய் விழுந்தேன். Welcome YouTube apa nama? Len. Ah? Len. Len. Okay, subscribe on Instagram. Script only. Ni my friend. My friend. Ni motor ni. Ya. இருங்க, கிளச் இல்லாத ஒரு வண்டியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? Dia cakap. Ha? Tahu dia? Ini buat vlog apa? Vlogger. Macam mana tu? Cakap. I know pandai ini sikit-sikit only. Oh, you English sikit. Okay, English only ah. English only lah, Malay sikit-sikit. English only. Okay. பாப்பா இருங்க. Kata-kata. Nah, kata-kata. Kata-kata. Kata-kata hari ni cepatlah. Beri kata-kata. Hari 7 tak kosong aja dekat situ. Okay. Okay, thank you. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. பேசாமல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுமோ. Ini. கிளச் இல்லாத பைக்கெல்லாம் இருக்குங்க மலேசியாவில். பொண்ணுங்கள்லாம் வேறு லெவலில் ஓட்டுவாங்க பைக்கை. Masuk YouTube ke? Sikit lah. Nanti send kat saya boleh? Send kat saya boleh? Send kat saya video boleh? Video? Boleh tak? Boleh send video kat saya? Saya ambil nombor you Mana ada tak? 7 day duduk rumah, 7 day keluar. I check you see ini. I upload. You upload mana? Macam mana? Edit, upload. Mana? YouTube. Nama YouTube you apa? Len. Apa benda duduk rumah, 7 day lah. Apa? Sini cakap. You ada buat vlog? Oh.
நிற்க ரொம்ப அன்பான மக்களுங்க மலேசியா. வேறு லெவலில் இருக்குது. என்ன சிட்டி பில்டிங் எல்லாம் பார்க்குறதோட இந்த மாதிரி மக்களை வந்து அதிகமாக இருக்கிற இடத்த வந்து பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லப்போனால். பைக்கில் டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நான் வந்து கட் பண்ண போகிறது இல்லைங்க, அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. என்ன தான் கூட்டமாக இருந்தாலும், என்ன தான் டிராஃபிக் ஜாமாக இருந்தாலுமே அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்க. கரெக்டாக அந்த வெள்ளைக்கோட்டிலே அவங்களுக்கு உண்டான பாதையில் தான் அவங்க போகிறாங்களே தவிர மாறி வரல. பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க, இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். இப்போ தெரியுது பாருங்கள், நார்த்து போட்டு வந்து எவ்வளோ அழகா லைட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குங்க இடமே. இந்த பக்கம் ஃபுல்லாக கடை. வாங்க அந்த கடைக்குள்ளே தூந்து போவோம் நம்ம. ஓகே, நம்ம வந்த வழியே அப்படியே போயிட்டு இருப்போம். இந்த இடம் வந்து இதுக்கு தாங்க ஃபேமஸ். மீன் பிடிக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்டு வந்து இங்கே வந்து கிடைக்கும். அதுதான் விஷயமே. சீ ஃபுட் வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்ப்போம். ஓகே. இங்கே இருக்குது பாருங்கள் மலேசியா சாப்பாடெல்லாம். எங்கே இந்த வீடியோலாம் எனக்கு இது பிடிச்சதுங்க. ini makan. Nah itu. Hah? 6 ringgit. அவ்வளோதான் ப்ரெஸ். எல்லாருமே கிளம்பிட்டுருக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாம் போயிட்டாங்க. நாம் மட்டும்தான் இருக்கோம். நாமளும் வந்து கிராப் புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதான் இந்த இடத்துல வந்து கீழே வந்து தண்ணி இருக்கும், மேலே வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். போய்ட்டு சாப்பிட்லாம். புக் பண்ணியிருந்தாலும் ஓகே, புக் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே தான். கரெக்டுங்க. இந்த பக்கம் பார்த்தா கடல் தண்ணி, கீழே வந்து கடல் தண்ணி, மேலே வந்து ஹோட்டல். இதுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் மக்கள் வராங்க.
கடல், ஹோட்டல், சாப்பாடு, சீ ஃபுட், கடல் வாழ் உயிரினங்களை வச்சு சமைப்பாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்க, என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு போய் பார்ப்போமா? அவ்வளோதாங்க, நம்மளோட பயணம் முடிஞ்சது. இப்போ வந்து கிராப் புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்து நான் கிராப் புக் பண்ணிட்டேன். வண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்தது நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். நம்மளோட அஞ்சாங்கரப்பா பயணம் வந்து முடிஞ்சிச்சு. இதோட வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது கிராப் வச்சுனா ஏற வேண்டியது தான். ஓகே, சுற்றி மூஞ்செல்லாம் கருத்து போச்சு. சுற்றி மூஞ்செல்லாம் வேர் வந்துருச்சு. வேர் வந்து கருத்து போச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. ஓகே, கிராப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்துடும். ஓகே, பாய்.